இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு பிகெஸ்டான நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது. இந்த அப்டேட்டை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். கூடி சீக்கிரத்துல இந்த ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த அப்டேட் வந்து வந்தது அப்படின்னா நம்மளோட பிஎஃப் கிளைம் வந்து மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்டா ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்திருக்கு. அதை உங்களுக்கு லைவாவே நான் வந்து காமிக்கிறேன். இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி நம்ம லாஸ்டா அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ்ல வந்து எந்த ஒரு பேங்கோட டாக்குமெண்ட் நம்ம வந்துட்டு பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கேவிசில லிங்க் பண்ணியிருக்கிறோமோ அதோட பாஸ்புக் அப்படி இல்லைனா செக்லீஃப் அப்படி இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மூணில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கூடி சீக்கிரத்தில் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோடு பண்ணாமே நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கான அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த அப்டேட் தான் இப்போ வந்து வந்திருக்குது. இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு கிளைம் ஃபார்ம் 31, 19 and 10C and 10D அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்டு அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கிளைம் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு ஸ்கேன் காப்பி செக் லீஃப் அண்ட் பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக் இல்லைனா செக் லீஃப் இல்லைனா வந்து ஸ்டேட்மெண்ட் இதை வந்து அப்லோடு பண்ணுவோம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து இப்போ வந்து தூக்கியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the bank KYC has been online verified by the bank and has been digitally signed by the employer for this case among other validation and therefore mandatory uploading of the image of check leaf attached bank passbook is not required. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் கேஒய்சியை வந்துட்டு நம்ம உள்ள லிங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேங்க் வந்து வெரிஃபை பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயர் வெரிஃபை பண்ணுறாங்க. இப்படி ரெண்டு பேர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கேஒய்சியில் லிங்க் ஆகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அதிலேயே வேலிடேட்டட் ஆயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்கோட பாஸ்புக்கோ செக் லீஃபோ நீங்கள் அப்புறம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டையோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி இல்லை ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் செக் லீஃப் அப்படி இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய செக் லீஃபோ பேங்க் பாஸ்புக்கோ கிளியராக இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக இனிமேல் ரிஜெக்டட் ஆகாது. ஸோ ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பேஜை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட். இனிமேல் வந்துட்டு நீங்கள் பேங்க் பாஸ்புக் இல்லை செக் லீஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வித்தவுட் அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு 50,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃபார்ம் 15G வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மேண்டேட்டரி தான். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. 50,000க்கு மேலே உங்களோட டோட்டல் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் 15G மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு செக் லீஃபோ பாஸ்புக்கோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்ததுன்னா பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே காமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமையே உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸிங் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் ரிஜெக்டட் ஆகுமே தவிர பேங்க் பாஸ்புக் சரியில்லை இல்லை வந்து அது கிளியராக இல்லை அப்படின்னாலும் இல்லை உங்களோட செக் லீஃபில் வந்துட்டு நேம் இல்லை இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசனுக்காக இனிமேல் வந்து ரிஜெக்டட் ஆகாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.